ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 5th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 4th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்டோட கிராண்ட்சன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டான்னு நினைக்கிறான். சியாஜு அவன் லெவல் 7க்கு லெவலப் ஆகி 3 more பாயிண்ட்ஸ் கிடைச்சதை நோட்டீஸ் பண்ணுறான். கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுதுன்னு ஹீரோ கமெண்ட் பண்ணுறான். அவன் ஃபைட் பேக் பண்ணலைன்னா அவனுக்கு எனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. டான்சியா ஒரு ரெசன்ஃபுல் போன் ஸ்வாடை பில்டு பண்ணுறான். அதில் 62 அட்டாக் பவரும் 11 ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கும் இருக்குது. அவனோட மூமெண்ட்ஸ் வெரி அக்லியாக இருக்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணி அவன் ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸை எப்படி அலோகேட் பண்ணான்னு யோசிக்கிறான். ஸ்பிரிட்டை தவிர மற்றதை இவல்வியாக பிளேஸ் பண்ணுறதா சாய் சொல்கிறான். ஷீல்டு பியர்ஸ் நார்மலி அகிலிட்டிக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அப்படி செய்யலைன்னா ஸ்கூலில் பார்ட்டி ஃபைன் பண்ணுறது ஹார்டாக இருக்கும்னு சாய் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எல்லாரும் ஸ்லோ ஷீல்டு பியர்ஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் மான்ஸ்டர் சடன்லி மற்றவங்களை அட்டாக் பண்ணிச்சு. தனக்கு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதா யான்சியான்னு சொல்கிறான். லெவல் 60க்கு அப்புறம் வர அட்வான்ஸ்டு கிளாஸ் ப்ரமோஷனுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. பேஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட்ரீஸுக்கு ஸ்டெமினா மற்றும் டிஃபென்ஸ் டிமாண்ட் பண்ணப்படும். ஸோ பாயிண்ட்டை ஜஸ்ட் ரேண்டம்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆர்டினரி பீப்புள் லெவல் 40ஐ எய்ம் பண்ணுவாங்கன்னு ஜியாவோ மென்ஷன் பண்ணுறான். அவனால் லெவல் 60 பற்றி திங்க் பண்ணக்கூட முடியாது, ஏன்னா அது எஸ் ரேங்க். யான்சியா அவனோட சோல்ஜரை டச் பண்ணி இனிமே அவன் அப்படித்தான் திங்க் பண்ணணும்னு சொல்கிறான். ஜஸ்ட் எஸ் ரேங்க் இல்லை, அதுக்கும் மேலே அவன் சொன்ன மாதிரியே அவனோட ஓன் கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட்டை பிளான் பண்ணணும்னு ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். அவனோட சப்போர்ட் கிளாஸ் அவனோட ஹிடன் அபிலிட்டினால மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக எதுவும் நடக்கலைன்னா அது ப்ராபபிளி சேஞ்ச் ஆகும். ஆனால் ஹீரோ அவனோட மிரர் வேர்ல்டு அபிலிட்டி 2000 எலிமெண்ட்ஸ் கெயின் பண்ணி லெவலப் ஆக முடியுங்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மோர் ஜாம்பிஸ் ஸ்வாடால அட்டாக் பண்ணப்படுது. யான்சியா அவங்கள எல்லாரையும் ஈஸியாக டிஃபீட் பண்ணுறான். அவனோட ட்ரிக் பிளேட் அபிலிட்டிஸ் டியூரேஷன் 0வை ஹிட் பண்ண உடனே ஸ்டாப் பண்ணுறான். ஒரு ஜாம்பி ரிட்டேலியேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஹீரோ டாச் பண்ணுறான். அவனுக்கு ஹெல்த் எதுவும் இன்னும் லாஸ் ஆகலைன்னு திங்க் பண்ணுறான். அவனோட அட்டாக் என்ஹான்ஸ்மெண்ட் டிஸப்பியர் ஆகிச்சு. ட்ரிக் பிளேடோட டியூரேஷனும் ரன் அவுட் ஆகிட்டதா தெரியுது. ஸ்கில் பவர்ஃபுல் தான், ஆனால் லாங் பேட்டில்ஸை சஸ்டெயின் பண்ண முடியாது. அவனோட ஸ்டெமினாவாலையும் ப்ரொலாங்டு ஃபைட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் அவன் மோஸ்ட் பீப்புளை விட ஃபாஸ்டராக டெவலப் ஆகிட்டு இருக்கான். 2 லெவல் கெயின் பண்ணியிருக்கான். இந்த மான்ஸ்டரை கில் பண்ணுறது மிரர் வேர்ல்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததா நோட் பண்ணுறான். அப்புறம் அவன் பேக்கவே ஆகும்போது ஏதோ நோட்டீஸ் பண்ணுறான். ஃபேமிலியோட காட்ஸ் ஏரியாவை ஃப்ரீக்வெண்ட்லி பேட்ரோல் பண்ணுறத பார்க்குறான். அவங்க இன்ஸ்டிடியூஷனை நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கிறான். கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் இருந்தாலும் இது ஸ்டில் ரிஸ்கின்னு சாய் கமெண்ட் பண்ணுறான். அவன் சொல்கிறது ரைட்டுன்னு ஹீரோ நினைக்கிறான். ஃபைட் பண்ணும்போது காட்ஸை வாட்ச் பண்ணணும். ஸ்டில் ட்ரிக் பிளேட் பூஸ்டோட டியூரேஷனை கால்குலேட் பண்ணணும். ரைட் நவ் அவனுக்கு இது அதிகம். புக் ட்ராப் பண்ண ஸ்கில்லை வச்சு ஜட்ஜ் பண்ணும்போது ரிவர்ஸ் வெர்ஷனில் இன்டான்ஜிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே பேரியர் கிரியேட் பண்ணுது. மிரர் வேர்ல்டு லெவலப் ஆக இன்னும் 30% தேவை. லெவல் 1லேயே ரிவர்ஸ் அபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு இமேஜின் பண்ணுறான். டஞ்சன் பாஸை கில் பண்ணால் டிரெக்ட்லி லெவல் 2 ரீச் பண்ணலாம்னு நினச்சி கீழே பார்க்குறான். அதர் டஞ்சன் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கிராண்ட் பண்ணாது. ஸோ அவன் பாஸோட சென்ட்ரல் ஏரியாவை செக் பண்ணணும். பேட் மற்றும் க்ரோ சம்மோன்ஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட் ஆகுறத நோட்டீஸ் பண்ணுறான். டேர்னிங் பேக் ஒரு மான்ஸ்டர் த்ரோனில் செயின் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்குறான். செவரல் அட்வென்ச்சர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. இது கண்ட்ரோல்டு டஞ்சன் பாஸ்ன்னு ஷியாவோ சொல்கிறான். இதை பார்க்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்கூலோட டஞ்சன் பாஸும் டீச்சர்ஸால் கார்ட் பண்ணப்படுது. இதெல்லாம் ஹை லெவல் பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டாக இருக்கணும். யானி கிளவுலி ஸ்டார் பண்ணுறான். சோ மெனி காட்ஸ் ஸ்னேக் அரவுண்ட் பண்ணும்போது பாஸை அட்டாக் பண்ணுறது குட் ஐடியா கிடையாது. அவனோட லெவலுக்கு அவனால் இவ்வளோ ஹெவி சர்வீலியன்ஸுக்கு கீழே பாஸை கில் பண்ண முடியாது. டஞ்சன் வாலில் ஒரு காட் பீஸ் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ அவனை பிகைன்ல இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். காட்ஸை ஃபஸ்ட்டு டீல் பண்ணணும்னு நினைக்கிறான். காட் ப்ளீடிங் ஸ்டேட்டஸ் சஃபர் பண்ணி
கிரவுண்ட்ல த்ரூ பண்ணப்படுறான். இன்ஃபர்மேஷனுக்காக இன்ட்ராகேட் பண்ண போறதாவும் அவன் பேசுறது நல்லதுன்னு யானி சொல்றான். காட் ஃபியர்ல ட்ரம்பிள் ஆகி என்ன தெரியும்னு கேக்குறான். எல்லாத்தையும் சொல்றதா சொல்றான். டிங் ஃபேமிலி அவங்களுக்காக சாகுற அளவுக்கு பே பண்ணல. நான்சியா கேக்குறது தான் மெயின் கோல்னு நினைக்கிறான். டஞ்சன் பாசஸ் பத்தி தனக்கு தெரிஞ்சதை காட் ரிப்பீட் பண்றான். ஓல்டு மாஸ்டர் கிட்ட நிறைய இருக்கு, ஸோ அது ரேர் கிடையாது. இவன் ஹீரோ கிராண்ட்ஃபாதரோட ஃபேண்டாஸ்டிக் ஒருத்தனா இருக்கணும்னு தனக்குள்ள நினைச்சுக்கிறான். இது உண்மைதான். ஓல்டு மாஸ்டர் செவரல் டைம்ஸ் ஸ்டடி பண்ண அதை பாஸ் ஆஃப் பண்றத பாத்துக்கிறான். ஹெட் கார்டு கிட்ட லீவ் பண்ணுவாரு, ஆனா அவ டெம்பரரி அன்ரிஜிஸ்டர்டு பாசஸ். இன்சைட்ல இருக்கிற சம்மோன் ஹெல்ப் இல்லாம டெஃபினெட்லி அதை பத்தி கொஷின் பண்ணப்படுவாங்க. ஹீரோ ஒரி பண்ண வேண்டாம்னு சொல்லி பஸ்ட் இன்வென்ட்ரியை எம்டி பண்ண சொல்றான். டிங் ஃபேமிலி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற டஞ்சனுக்கு அவுட் சைடு அவன்கிட்ட சிங்கர் ஸ்கில் புக் மட்டும்தான் இருக்கான்னு ஹீரோ கொஷின் பண்றான். டிங் ஃபேமிலி கிரீடின்னு காட் சொல்றான். மோஸ்ட் திங்ஸ் பறிமுதல் பண்ணப்படும், அவங்களுக்கு மிச்சம் மட்டும்தான் கிடைக்கும். ஹீரோ பேப்டிசம்ஸ் ஆஃப் த சன்னை லேர்ன் பண்றான். ஹீல் ஆனதுக்கு அப்புறம் 3% டிஃபென்ஸ் கெயின் ஆகும். இந்த அபிலிட்டியை ரிவர்ஸ் பண்ணா ஹீல் ஆனதுக்கு அப்புறம் 15 செகண்டுக்கு 6% அட்டாக் கெயின் ஆகும். காட் அவனை டிங் ஃபேமிலியோட இன்னர் ரெசிடென்ஸுக்கு லீட் பண்றான். இன்விடேஷன் இல்லாம காட் என்டர் ஆக முடியாதுன்னு சொல்றான். யங் மாஸ்டர் டிங்ஸுவை தவிர எல்லாரும் லெவல் 30 அபோவ் குட் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. காட்ஸா அவங்கள ரியலி நீட் பண்ணல. பாஸ் ரியலி ஹவுஸுக்குள்ள இருக்கான்னு யா கொஷின் பண்றான். ஆனா ஃபேமிலி லீடர் உள்ள இருக்கிறதா காட் சொல்றான். மீச வச்சிருக்கிறவரு லெவல் 42, டெஃபினெட்லி அவர்கிட்ட லாஸ் பண்ணிடுவோம். ஓல்டு மாஸ்டரும் தேர்ட் லீடரும் லெவல் 50, ஆனா அவங்க பிசினஸுக்காக அவேல இருக்காங்க. அவங்க ரிட்டர்ன் ஆனா ஈவன் மோர் டேஞ்சரஸா இருக்கும். இன்னர் ரெசிடென்ஸ்ல லெவல் 42 இருக்கிறத யார் ரிஃப்ளெக்ட் பண்றான். காடை நாக் அவுட் பண்ணிட்டு கொஜியை கால் பண்றான். அங்கேயே இருக்க சொல்றான். ஹீரோ ஜஸ்ட் அவனை வெளியே இழுக்கணும்னு நினைக்கிறான். டஞ்சன்ல பாஸ் ஏரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறான். பாஸை கண்ட்ரோல் பண்ண ஹை லெவல் செயின் யூஸ் பண்றதால அது வாழ்ற வரைக்கும் டஞ்சன் டிசப்பியர் ஆகாது. ஸோ கீ மெக்கானிசம் வச்சு செயின்ஸை காட் பண்றாங்க. இது சேஃப் மெத்தட், ஸோ சேஃப். நோ ஒன் ஓப்பன் பண்ண டேர் பண்ண மாட்டாங்க. ஹீரோ காட் மவுத்தை கவர் பண்ணி ஸ்வாடை நெக்ல ஹோல்டு பண்றான். பாஸ் ஏரியால இருக்கிற எல்லாரையும் ஷாக் ஆக்குறாங்க. டானி ஃபேமிலி லீடரை கம் அவுட் பண்ண வைக்க இந்த மெத்தட் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறான். ஸோ காம்பாக்ட் செயின்ஸை யூஸ் பண்றான். பாஸ் ஸ்டாண்ட் அப் ஆகுது. அட்வென்ச்சர்ஸ் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. டிங் ஃபேமிலி காம்ப்ளெக்ஸுக்கு அவுட் சைடு ஃபேமிலி லீடர் இப்போ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை டஞ்சனுக்கு லீட் பண்றாரு. இதையெல்லாம் டிஸ்டன்ஸ்ல இருந்து வாட்ச் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.